ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஸ்டைல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளானது தான். தயிர் பண்ணுறது எப்படின்னா, இன்னும் நிறைய பேருக்கு வந்து தயிர் வந்து கெட்டியாக வர்றதில்ல. அதுவும் நான் வந்து இந்த மாதிரி லோ ஃபேட் மில்க், இது வந்து 3% தான் இருக்குது இதில் ஃபேட்டை. இந்த மாதிரி லோ ஃபேட் மில்கில் எப்படி நம்ம திக்கான தயிர், நம்ம ஹோட்டலில் கிடைக்கிது இல்லைங்களா திக்காக, அந்த மாதிரி திக்கான தயிர் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்ல போகிறோம். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் தயிர்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக, எவ்வளோ சத்தானதுன்னு. ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான குட் பாக்டீரியா இருக்குது, நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப சத்தானது, நம்மளுக்கு தேவையானது. தினப்படி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது. தயிரை வந்து டெய்லி நம்ம சாதத்தோடு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம மீலில் ஏதாவது ஒரு மீலில் நம்ம தயிர் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கெட்டியான தயிர் வரத்துக்கு ரொம்ப சிம்பிள் தான் நம்மளுக்கு. அதில் ஒரு 2லேருந்து 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணோன்னா நம்ம கெட்டியான தயிரை பண்ணிடலாம். அதுக்கு மெயினாக வந்து நம்ம என்ன பார்க்கணுன்றது வந்து பால் வந்து வெதுப்பாக இருக்கணும். சூடு வந்து நம்ம கை பொறுக்கிற சூடாக இருக்கணும். இப்படி கையை விட்டால் கொஞ்சம் வெதுன்னு இருக்கணும், அந்த அளவில் இருக்கணும். அதே மாதிரி ஆடை நீக்கினா பாலாக இருக்கணும். நம்ம வந்து பாலை வந்து ஆடை நீக்கிட்டு இது சேர்த்து வைக்கலாம். இது இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன் எப்படி நம்ம வெண்ணெய் எடுக்கணுன்றத. தயிர் செய்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த தேவை. அது வந்து நல்ல முந்தி நாள் தான் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான், இல்லாட்டி புளிச்ச ஸ்மெல் வந்துடும். ரொம்ப நாள் யூஸ் பண்ணோன்னா ஒரு மாதிரி தயிர் புளிச்ச ஸ்மெல் வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சோண்டு இருந்தால் போகிறோம். வெயில் காலத்தில் இருந்தால் இதோட இன்னும் பாதி அளவு போட்டாலே போகிறோம், இல்லாட்டி ரொம்ப புளிப்பாயிடும் தயிர். இப்போ இந்த அளவில் வந்து தயிரை நம்ம ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா கரைச்சி விட்டுடுங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி கரைச்சிட்டு நம்ம ஆற்ற போகிறோம். இதுதான் மெயின். இப்போ நம்ம தயிர் கெட்டியாக வர்றதுக்கு நம்ம ஆற்றிக்கணும். 2 தடவை ஆற்றிக்கிட்டோன்னா அந்த தயிர் வந்து அவ்வளோ நல்லா கெட்டியாக வரும். நம்ம ஹோட்டலில் பார்க்குற மாதிரி அவ்வளோ கெட்டியாக வரும் உங்களுக்கு. நம்ம ஆற்றும் போது இந்த மாதிரி நுரை வரும். அந்த மாதிரி 2 தடவை ஆற்றிட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி தயிர் செய்யும் போது உங்களுக்கு 2 மணி நேரத்துலேயே தயிர் ரெடி ஆகிடும். ஆனால் தயிர் வந்து உங்களுக்கு ஒரு 12 மணி நேரம் கழித்து யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அதில் நல்ல குட் பாக்டீரியாவோ ப்ரோபயோட்டிக்ஸும் நல்லா டெவலப் ஆகிருக்கும். அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த தயிரை வந்து நான் இந்த மாதிரி சின்ன கப்பில், நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி குட்டி குட்டி கப்லேயும் ஊற்றி காட்டுறேன். இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ 4 மணி நேரம் கழித்து நம்ம எப்படி தயிர் செட் ஆகிருக்குன்றதை நான் காட்டுறேன். இப்போ தயிர் வந்து 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தா எவ்வளோ நல்லா கட்டியாக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக நம்ம கேக் மாதிரி இருக்கு. இதே மாதிரி தான் நம்ம ஹோட்டலில் வாங்குகிற மாதிரியே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு, இதே மாதிரி டிப்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனலை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.